ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹப்சனர் கிச்சன் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம கொடுவா ஃபிஷ் குழம்பு தான் பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த ஃபிஷ். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? பீஸ் வந்து நம்ம ரொம்ப பெருசா தான் எடுத்து போட்டு வச்சிருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி எடுத்தாச்சு. இதுல மீடியம் சைஸ்ல ஒரு 3 தக்காளி எடுத்து கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்து வந்து ஊத்திக்கிட்டு நெக்ஸ்ட் நம்ம இதுல வரமிளகா வந்து ஒரு 8 வரமிளகா எடுத்து ஆட் பண்ணிருக்கோம். ஒரு டீஸ்பூன் போல ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு அரை முடி தேங்காய் தான் எடுத்திருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம பல்ஸ் மோட்ல வச்சு அரைச்சிட்டு அப்புறம் நீங்க வந்து தண்ணி ஆட் பண்ணி நல்லா வெண்ணெயை அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்து வந்தாச்சு. பாருங்க இந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு. நெக்ஸ்ட் நம்ம புளி கரைச்சல் ரெடி பண்ணியிருந்தோம்ல, ஸோ அதுல ஊத்தி நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மீன் குழம்பு பாத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. நம்ம இதுல வரமிளகா, ஜீரகம் இதெல்லாம் தேங்காயிலே நம்ம அடிச்சு சேர்க்கறதுனால டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுல மல்லித்தூள் பாத்தீங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன். இப்ப நம்ம இதுல கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிருக்கோம். இது நல்லா கொஞ்சம் கூட கட்டியே இல்லாம கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்திருந்த தக்காளி பேஸ்ட், நெக்ஸ்ட் வந்து நம்ம வெங்காயம் அரைச்சி சேர்த்துடணும் இல்லையா? ஸோ எல்லாத்தையும் நல்லா அரைச்சி சேர்த்துட்டு அங்க கட்டி இல்லாம இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்டா நம்ம வந்து ஒரு கையளவு ஃபுல்லாவே நம்ம வந்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி செய்யும் போது டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. எந்த மீன் வாங்கினாலும் சரிங்க, இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆனா நீங்க பல்லாரி வெங்காயம் ஆட் பண்ணாம சின்ன வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி சில்வர் பாத்திரம் வச்சுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊத்திக்கிறேன். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதும் ஜீரகம் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி அப்புறம் நம்ம மீடியம் சைஸ்ல ஒரு ஆனியன் ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கோம். சோ அதை ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிருக்கேன். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், நம்ம சேர்த்திருக்கோம்ல வெந்தயம், சோ அது வந்து கரைஞ்சிடாம நீங்க பாத்துக்கணும், இல்லைன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப கசப்பா போயிடுங்க. பொரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எல்லா இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணிடுங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். 100 கிராம் வெண்டைக்காய் இருக்கும், நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம வந்து இதையும் சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் வதக்குனா போதும். ரொம்ப நேரம் வதக்கணும்னு எந்த அவசியமும் இல்லைங்க. உங்களுக்கு அந்த கொலகலப்பு தன்மை மட்டும் லைட்டா போனா போதுங்க. வந்து அந்த கொலகலப்பு தன்மை இருக்காதுங்க. இப்ப 2 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம அதுலயே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டோம். வீடியோ கிளிப் வந்து கட் ஆயிடுச்சுங்க. எண்ணெய் பிரிச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த புளி கரைச்சல ஃபுல்லாத்தையும் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்ப எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி கழுவி ஊத்திருக்கோம். நம்ம வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ண உடனே தாளிப்பு ஊத்தக்கூடாது, எண்ணெய் பிரிஞ்சு வரணும். சோ அதுக்கப்புறம் தான் நம்ம ஊத்தணும். லாஸ்டா நம்ம கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வந்து உங்களுக்கு முழுமையா வெந்து வரணும். அண்ட் நம்ம சேர்த்திருக்க மசாலாவும் ஒன்னா செட் ஆகி வரணும். ஸ்டவ் வந்து நம்ம மீடியம் ஹைலயே வச்சுக்கலாம், ரொம்ப ஹைல வச்சிட வேணாம். சோ இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சு மசாலா எல்லாம் நல்லா செட் ஆகி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் உங்களுக்கு முழுமையா வெந்துடும். சோ இப்போ வந்து நம்ம வந்து மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒட்டு மாங்காய் ஆட் பண்ணி செய்யும் போது டேஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. மாங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் நீங்க 2 நிமிஷத்துலயே நாங்க ஃபிஷ் ஆட் பண்ணிடலாம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாங்காய் பாருங்க, உங்களுக்கு முழுமையா இல்லாம உடஞ்சு போயிடும் அங்கங்க. அதனாலதான் இந்த மீன் பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷா சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. சிகப்பு கொடுவா மீனுங்கிறதுனால இன்னுமே டேஸ்ட் நல்லா இருக்குங்க. அதாவது மத்த மீனை விட இந்த குழம்பு நம்ம சேர்க்கிற இந்த ஃபிஷ் பாருங்க, கொடுவா ஃபிஷ் அப்படிங்கிறதுனால, சிகப்பு கொடுவா ஃபிஷ் அப்படிங்கறதுனால இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏதாவது ஒரு டைம் நீங்க செஞ்சுட்டீங்க வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட் டே வச்சு சாப்பிடும் போது இன்னும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆனா இதை நம்ம சாப்பிடுறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து செஞ்சு வச்சிடணும். ஸோ அப்ப பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபிஷ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு முள்ளு வந்து ரொம்ப கம்மியா தாங்க இருக்கும். அதெல்லாம் கோட் பண்ணி இங்க ஃபிஷ் ஃப்ரைக்கு நீங்க மேரினேட் பண்ணி வச்சு குக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குங்க. ரொம்ப சிம்ல வச்சுட்டோம் ஃபிஷ் ஆட் பண்ணிட்டு. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 நிமிஷத்துலயே அழகா குக் ஆயிடுச்சு. 5 நிமிஷத்துல இருந்து 8 நிமிஷத்துக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா குக் ஆயிடும். ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஆஃப் பண்ணியாச்சு. இப்ப அதுல நம்ம ஃப்ரை பண்றதுக்காக ஃபிஷ் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா? சோ அது எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுல நம்ம வந்து வேற ஒரு மீனை ஆட் பண்ணிருக்கோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்ப மிளகாத்தூள் மட்டும் நம்ம ஆட் பண்ணிருக்கோம். இதுல நம்ம ஒரு சீக்ரெட் மசாலா ஆட் பண்ண போறோம். சோ ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. என்னன்னு பாக்கலாமா? இல்லங்க, மீடியம் சைஸ்ல ஒரு தக்காளி, 3 வரமிளகா, 8 பல்லு பூண்டு ஆட் பண்ணிருக்கேன். மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்து வந்துருங்க. சோ இதை நீங்க ஆட் பண்ணி செய்யும் போது பிளேவர் ரொம்பவே நல்லா இருக்குங்க. கொஞ்சமா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது ஃபுல்லாத்தையும் நம்ம நல்லா மசாலா வந்து எல்லா ஃபிஷ்லயும் படுற அளவுக்கு நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து ஒரு 10 நிமிஷம் மேரினேட் பண்ணி வச்சிடலாம். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஒரு அரை மணி நேரம் வைங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு 10 நிமிஷம் தான் வைக்க போறேன். ஃபிஷ்ஷை வந்து நம்ம பீஸ் போடும்போது இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி போட்டதாங்க நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கும். பாருங்க, இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். நம்ம இருக்கட்டும், நம்ம வந்து 2 பேட்சா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் கழிச்சு நம்ம இப்போ வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். ஸோ பாருங்க, சில பேரெல்லாம் சொல்லுவாங்க வறுத்த மீனை விட இந்த குழம்புல போட்ட மீன் தான் ரொம்ப டேஸ்டா இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனா பாத்தீங்கன்னா நம்ம செஞ்ச இந்த குழம்புல உள்ள மீன் ரொம்ப டேஸ்டா இருக்கும். அண்ட் ஃப்ரை பண்ணி எடுக்கிற மீன் பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா இந்த ஃபிஷ் குழம்பு நீங்க செஞ்சு பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. வீட்டுல உங்க ரிலேஷன் யாராச்சும் தெரிஞ்சவங்க வராங்கன்னா நீங்க கறி குழம்பு அந்த மாதிரிலாம் செய்யறதை விட
தேங்காய் பால் சாதம் செஞ்சு இந்த மீன் குழம்பு செஞ்சு நீங்கள் வைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ஃபிஷ் ஃப்ரை நெக்ஸ்ட்டு இதோட காம்போ வந்து சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ஏன் நான் சொல்கிறேன்னா இது ஒரு பெரிய விருந்துன்னு தாங்க சொல்லணும். ஏன்னா தேங்காய் பால் சாதத்துக்கு இந்த ஃபிஷ் ஃப்ரையோட இந்த ஃபிஷ் குழம்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. கொடுவா ஃபிஷ்ஷில் எப்படி டேஸ்ட் இல்லாமல் இருக்குங்க. நம்ம 2 பேட்சா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம். ரொம்ப டேஸ்டா இருந்துச்சுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு ஹெல்தியான ரெசிபியில பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.